அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா சஃபி vlog. இன்றைக்கி டே 3 ஆஃப் சஹர் டு இஃப்தார் vlog பார்க்கலாமா? இன்றைக்கி சஹருக்கு காடை பெப்பர் கிரேவி தான் செய்ய போகிறேன். ஈவினிங் இஃப்தாருக்கு சிக்கன் பாஸ்தா இதெல்லாம் தான் செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என் சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே பார்க்க முடியும். சஹருக்கு காடை பெப்பர் கிரேவி தான் செய்ய போகிறேன். ஒரு பேன் எடுத்து ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அடுத்து நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றினா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் சூடு வந்த பிறகு சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். நான் இப்போ 3 காடைக்கு கிரேவி செய்ய போகிறேன். இப்போ நீங்கள் 5 காடை செய்யணும் அப்படின்னா பெப்பர்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுங்க. இப்போ நான் 3 காடை தான் செய்ய போகிறேன். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு வெங்காயத்தோடு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு அடுத்து மிக்ஸி ஜார் எடுத்து சின்ன வெங்காயம் 10 எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் போட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ இதை வெங்காயத்தோடு போட்டு நல்லா வதக்கணும். இந்த காடை பெப்பர் கிரேவிக்கு மிளகாத்தூளே இல்லாமல் தான் செய்ய போகிறோம். அடுத்து இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன், அடுத்து சோம்புத்தூள் 1 ஸ்பூன், மசாலாத்தூள் 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து காடையை சுத்தமாக கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த மசாலாவோட காடையை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் அந்த மசாலாலாம் அந்த காடையில் சேர்ந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷத்துக்கு இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்து மிக்ஸி ஜார் எடுத்து மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டு மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம். இந்தளவுக்கு நல்லா பொடியான பிறகு இதை நம்ம காடையில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா காடையில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காடையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் மசாலாலாம் சேரும். இப்போ மூடி போட்டு வேக வச்சிடலாம். இது ஒரு 50 மினிட்ஸ் வேகட்டும். 50 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி மறுபடியும் கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ மூடியை போட்டுடலாம். 5 நிமிஷம் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தா காடை பெப்பர் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா திக்காகிடுச்சு. கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், காடை பெப்பர் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சு. நோம்புக்கு இந்த மாதிரி சஹருக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக ஃபைனலாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி வெங்காயத்தை கொஞ்சம் கட் பண்ணி லெமனை பிழிஞ்சு விட்டு சாப்பிட்டிங்கன்னா சும்மா அடி தூளாக இருக்கும். சஹருக்குள்ள டைம் வந்துருச்சு. எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சஹருக்கு ஒயிட் ரைஸ், காடை பெப்பர் கிரேவி, ரசம், இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு சஹர் சாப்பாடு. எல்லாத்துக்கும் பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு சாப்பிட உட்காந்துட்டோம். யாருக்கெல்லாம் காடை பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப காடை பிடிக்கும். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்கள் வீட்டில் என்ன சஹர் சாப்பாடுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிட்டு முடிச்சுட்டு டீ குடிச்சிட்டோம். நீர்த்து வச்சுட்டு தொழுதுட்டு ஓதிட்டு படுத்தாச்சு. அடுத்து இஃப்தாருக்குள்ள வேலையை ஆரம்பிச்சிட்டேன். இப்போ என்ன செய்ய போகிறேன்னா சிக்கன் பாஸ்தா தான் செய்ய போகிறேன். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம்.
1 ஸ்பூன் உப்பு போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தண்ணி கொதி வந்த பிறகு பாஸ்தா போட்டுக்கலாம். அடுத்து ஒரு பேன் எடுத்து 100 ml ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடு வந்த பிறகு பட்டை 2, கிராம்பு 2, ஏலக்காய் 2 போட்டுக்கலாம். 2 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு வெங்காயத்தோடு நல்லா வதக்கணும். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இது வெங்காயம் வதங்கிட்டு இருக்கட்டும். அடுத்து 1/2 கிலோ பாஸ்தா எடுத்திருக்கேன். இப்போ தண்ணி கொதி வந்துடுச்சு. இப்போ பாஸ்தாவை போட்டுக்கலாம். போட்டு பாஸ்தா அப்படியே வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அடுத்து நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு நான் 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அது சின்ன சின்ன பீஸாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ போட்டுக்கலாம். போட்டு வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன், மசாலாத்தூள் 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து 2 பச்சை மிளகாய், 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கின பிறகு இப்போ பாஸ்தா நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். 1/2 கப் தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அடுத்து 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 20 மினிட்ஸ் இருக்கட்டும். அடுத்து பாஸ்தாவை நம்ம வடிகட்டிக்கலாம். ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துட்டு இப்போ பாருங்கள், பாஸ்தா நல்லா வெந்து வந்திருக்கு. ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். சிக்கன் வெந்திருக்கான்னு மூடி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம பாஸ்தாவை போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மசாலா சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு எல்லா பாஸ்தாவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாஸ்தாவில் நல்லா மசாலா சேர்கிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ அடுத்து டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அவ்வளோதான், சிக்கன் பாஸ்தா செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. பாஸ்தா செய்யும்போது குழையாமல் இருக்கணும், அப்போ தான் பாஸ்தா நல்லாயிருக்கும். அவ்வளோதான், சிக்கன் பாஸ்தா செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. யாருக்கெல்லாம் சிக்கன் பாஸ்தா பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இஃப்தாருக்குள்ள டைம் வந்துடுச்சு. எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தோம். பாஸ்தாவை ஹாட் பாக்ஸில் கொஞ்சம் எடுத்து வச்சிட்ருக்கேன். யாருக்கு கொடுத்து விட்றேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டியாவுக்கு தான் கொடுத்து விட்றேன். இஃப்தாருக்கு எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. எங்கள் வீட்டில் இஃப்தாருக்கு என்ன சாப்பாடுன்னா சிக்கன் பாஸ்தா, சம்சா, நோம்பு கஞ்சி, அடுத்து கோகோனட் ஜூஸ். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு இஃப்தார் சாப்பாடு. அல்ஹம்துலில்லாஹ், நோம்பு திறந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சஃபினா சஃபிலாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.